Audio Jungle. Audio Jungle. வணக்கம் மக்களே, வணக்கம். நாங்கள் இப்போது திருவண்ணாமலையிலிருந்து வந்தவாசி தாலுக்காவிலிருந்து நாங்கள் வெற்றி பாலிடெக்னிக்லேருந்து நாங்கள் இப்போ டூர் வந்திருக்கிறோம் மாணவர்களோடு இணைந்து. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு ஊட்டியில் இருக்கிற தொட்டுப்பேட்டை இந்த இடத்துல நாங்கள் இருக்கோம். இங்கே வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோரும் பார்க்கும்போது குடும்பத்தோடு நண்பர்களோடு வந்துருக்கிறாங்க. மற்றும் சுற்றி இருக்கிற பள்ளிக்கூடம், காலேஜ், அங்கேருந்து ஸ்டூடெண்ட்லாம் வந்துருக்குறாங்க. இவங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடம் ரொம்ப குளிர்ச்சியாகவும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இடமாக இருக்கிறது. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாங்க தொடர்ந்து வீடியோ நான் பார்க்கலாம். பெரிய வண்டி போறதுண்ணா, பெரிய வண்டி போறோம். அவர் அங்க போறாரு. வணக்கம் அன்பு சொந்தங்களே. முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து டிஎஸ்சி கிளம்புறோம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இல்லை பை சொல்லுவோம். பாருங்கள் நண்பர்களே, இந்த இடம்லாம் பார்க்கும்போது எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த வாகனத்திலிருந்து அப்படியே மேலே நம்ம தலை தூக்கி பார்த்தா பெரிய குன்று பாருங்கள். டீ எஸ்டேட்லாம் தெரியுது, காடு தெரியுது. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நம்ம கிட்ட போய் பார்த்தா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு நேரம் தான் கிடையாது. இப்போயே மதியம் ஆகிடுச்சு, 3 மணி. இன்னும் பார்க்க வேண்டிய இடம் ரொம்ப இடம் இருக்குது. ஆனால் போக முடியாது போல் இருக்குது. பரவாயில்ல. இப்போ நம்ம டீ எஸ்டேட்டுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். டீ எஸ்டேட்டில் இருக்கிற கம்பெனிக்கு நான் போயிட்டுருக்கோம். அந்த இடம் தான் இப்போ நம்ம இருக்கிற இடம். எங்கன்னாக்கா நம்ம தொட்டுப்பட்டிலேருந்து இறங்கி பஸ் ஸ்டாப் கிட்ட நம்ம வந்துட்டு இருக்கோம். இந்த வந்து செக் போஸ்ட். இங்கே போலீஸ்லாம் இருப்பாங்க. எல்லோரும் செக் பண்ணி தானே போகிறாங்க. அது இல்லாமல் டோக்கன் வாங்கணும். பைக்கு டோக்கன் இருக்குது. பைக்கு, பஸ்ஸு, காரு, ஜீப்பு, வேனு எல்லாத்தையும் இங்கே டோக்கன் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட் இருக்குது. இந்த இடத்துல வந்து பணம் கொடுத்துட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும். ஏன்னா திரும்பி வரும்போது செக் பண்ணுவாங்க. போகும்போது டிக்கெட் வாங்கணும், வரும்போது டிக்கெட் ரிட்டர்னு நம்ம காமிச்சு தான் போனோம். அதுதான் இந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆகுது. எல்லோரும் நின்று வெயிட் பண்ணி தான் கண்டிப்பாக போகணும். அப்போ தான் தொட்டப்பட்டா மேலே நம்ம மலைக்கு மேலே போக முடியும். நீங்கள் இப்போ அந்த காட்சி தான் பார்த்துட்டு இருக்கீங்க.
பாருங்கள் பைக்கில் இருந்தாலும் வெயிட் பண்ணுறாங்க, ஒரு சில ரிட்டர்ன் போகிறாங்க, எதுக்குன்னு தெரியல. ஆனால் இங்கே நிறைய பேர் பார்க்கும்போது ஃபேமிலியாக வந்து இருக்காங்க. ஒரு சிலர் வந்து கேர்ள் ஃப்ரெண்டோடு பாய் ஃப்ரெண்டோடு வந்துருக்காங்க. இந்த இடம்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. ஆனால் இது நம்ம அந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் விட்டுட்டு நம்ம கீழே இறங்கி வந்தால் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நம்ம மேட்டுப்பாளையம் வந்துட்டாலே ரொம்ப வெயிலுடைய வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் ஊட்டிக்கு மேலே போக போக ரொம்ப குளிர்ச்சி, எல்லாமே கால சூழ்நிலை எல்லாமே மாறும். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு புதுவிதமான ஒரு அனுபவத்தை நம்மளுக்கு கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் போகாமல் இருந்தாக்கா நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் தனியாக போயிட்டால் ரொம்ப போர் அடிக்கும். ஒன்று ஃபேமிலியாக போங்க, இல்லை பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டோடு போனால் தான் என்ஜாய் பண்ண முடியும். பாருங்கள், தான் செக் போஸ்ட்டு இந்த இடத்துல தான் நிறுத்திடுவாங்க. இங்கேருந்து நம்ம செக் பண்ணி எல்லோரும் அனுப்புவாங்க. அந்த இடம் தான் இது. நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் 61 மாணவர்கள், 7 ஸ்டாப்பு, 7 ஆசிரியர்கள் எல்லாம் கூட வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் 7ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 7ஆம் தேதி நைட்டு கிளம்புனோம். 8ஆம் தேதி காலையில் நாங்கள் பவானி சாகர் அந்த இடத்துல போய் நாங்கள் குளிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கோயம்புத்தூர் கிளம்புனோம். நீங்கள் முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, 2வது வீடியோவிலையும் பார்த்துருப்பீங்க. கோயம்புத்தூரில் வந்து முருகர் கோயிலுக்கு போனாங்க, அப்புறம் சிவன் கோயிலுக்கு போனாங்க, கம்பெனிக்கு போனாங்க. அதுக்கப்புறம் நைட்டு கோயம்புத்தூர்லேருந்து நைட்டு நாங்கள் 9 மணிக்கு மேட்டுப்பாளையம் கிளம்புனோம். நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கும்போது நாங்கள் மேட்டுப்பாளையத்தில் ரூம் எடுத்து நாங்கள் இங்கேருந்து நாங்கள் புக் பண்ணோம். அங்கே என்னுடைய தம்பி இருந்தாங்க. அவங்ககிட்ட தொலைபேசி தொடர்பு கொண்டு இந்த இடத்துல ரூம் புக் பண்ணி கொடுக்க சொன்னோம். இங்கே எல்லாருக்குமே ஒரு நல்ல இடத்த புக் பண்ணி கொடுத்தாங்க. 8ஆம் தேதி நைட்டு நாங்கள் எல்லோரும் நல்லா தூங்கிட்டு 9ஆம் தேதி காலையில் தான் நாங்கள் ஊட்டிக்கு வந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குற வந்து உதகை ஊட்டி பஸ் ஸ்டாப்பு. ஜனங்களை பாருங்கள், பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிறாங்க. தொட்டுப்போட்டா கிராமம் அப்படின்னு போட்டுக்கிறாங்க பாருங்கள். அந்த பக்கம் போன தொட்டுப்போட்டா. நாங்கள் அங்கேருந்து தான் நாங்கள் இறங்கி கீழே வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த பக்கம் நாங்கள் ரைட் சைடு, அதாவது லெஃப்ட் சைடு கட் பண்ணி நாங்கள் இப்போது கீழே இறங்கி எங்கே போகிறோன்னாக்கா, நம்ம டீ எஸ்டேட் சொன்னோம் இல்லையா, கம்பெனி, அந்த கம்பெனிக்கிட்ட நம்ம போயிட்டுருக்கோம். நீங்கள் அதுதான் வீடியோவில் பார்க்குறீங்க. வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் இந்த தமிழ் டாப் செய்யார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குக்கும் கமெண்ட்டுக்கும் எங்களுக்கு ரொம்ப சேனலுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அடுத்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்வதற்கு நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டு அது ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், அது குறித்து நீங்கள் எது வேணால் உங்களுடைய கருத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. நாங்கள் இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம், ஒரு சிலர் தான் கமெண்ட் பண்ணிங்க, லைக் கம்மியாக இருக்குது. செகண்ட் பார்ட்லேயும் கமெண்ட் கம்மியாக இருக்குது, லைக் கம்மியாக இருக்குது. ஆனால் வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. இந்த 3வது பார்ட் வந்து நாளைக்கு போடும். நீங்கள் இந்த 3வது கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக வந்து நான் எதுக்குன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இருக்கிறாங்க. 3173 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க நம்மளுடைய சேனலுக்கு. எல்லாருமே பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்ப்பீங்க, பார்க்காம இருக்கலாம். உங்களுக்கு நேரம் எப்போ கிடைக்குதோ அப்போ கொஞ்சம் நேரம் பாருங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அது குறித்து நீங்கள் மெசேஜ் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் பதிவு செய்யுங்க. அதுக்கு முன்னே வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு கொடுக்குற லைக்குக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ பதிவு செய்வதற்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு
தெரிவித்துக்கிறேன். வாங்க வீடியோக்கள் தொடர்ந்து போகலாம்.
அன்பு சொந்தங்களை நம்ம இப்போ எஸ்டேட்டுக்கு இருக்கோம். இந்த கம்பெனிக்கு மேலே போயிட்டு இருக்கோம். அதுதான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க. இப்போ படிக்கட்டு நம்ம போயிட்டுருக்கோம். எங்களுக்கு முன்ன பின்ன வந்து ஸ்டூடெண்ட் வந்துருக்காங்க. எங்களுக்கு முன்ன வந்து இஜி சார் வந்து மேலே போயிட்டு பர்மிஷன் வாங்குறதுக்கு மேலே போயிருக்காரு. நாங்கள் அப்படி பின்னாடி போயிட்டுருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்லாம் வந்துட்டுருக்காங்க. 3 மணி நான் போயிட்டுருக்கேன். வாங்க தொடர்ந்து மேலே போயிட்டு இருக்கலாம். ரொம்ப வெயிலாக இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், இந்த கம்பெனி மேலேருந்து பார்க்கும்போது எல்லா வீடும் தெரியுது. பாருங்கள் எவ்வளோ சொன்னால் பாருங்கள் எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எல்லாமே கிட்ட போய் இப்போது நாங்கள் டீ ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு இருக்கோம். இதுதான் முதல்ல கண்டுபிடிச்ச மிஷின் இது. இல்லை உள்ள வந்து பெருசாக இருக்குது. ஃபஸ்ட்டு மிஷின் சரியா தான் போச்சு. நம்மளும் பார்த்தோம்னா சரியா போச்சு. 1/2 மணி நேரத்தில் பார்க்க முடியுதா? நாங்கள் வாய்ப்பு ராஜா. கேமரா சும்மா கையில் சும்மா கையில் தான் நிறைய நான் என்ன பார்க்குறேன். இதுதான் ஜெனரேட்டர், இதுதான் மின்விசிறி, இதுதான் வெளியே காய்க்கிற மிஷின். ஏய் தமிழே யாரே வீடியோ நிறைய கொஞ்சம் கட் பண்ணி பீச்சுமா போடுங்க. ஒரு 5 நிமிஷத்துல என்ன ஆக போகுது சார்? விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்க சார். விஜயகாந்த் மாதிரி இருக்கிறீங்க சார். சார் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க சார். கரண்டி போட்டு வந்தீங்க. இருக்கு தமிழ் புரியாது போடுறது என்ன போடுறது. போகலாம். நல்லா ஒரு அது நண்பர்களே, இப்போது நம்ம டீ கம்பெனி கூட இருக்கோம். அந்த டீ இலை, அந்த செடியுடைய நுனி இலை தான் டீ நம்ம பொடியாக கிடைக்கிறது. அந்த இலையை சுத்தம் பண்ணி மிஷினில் போட்டு ரோலில் வந்துட்டு இருக்கு. இது அப்படியே கீழே போயிட்டுருக்கு. அப்புறம் கீழே போயிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ சேனல் பாருங்கள், எவ்வளோ பேர் எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாமே பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாருங்க. இதில் நம்மளாம் பார்க்க முடியாது. ஏன்னா எந்த கம்பெனியும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் எந்த கம்பெனியும் அலோவ் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதே போல் கம்பெனி இருக்குது, கர்நாடகா காடுமங்கலம் இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் போட்டு முடியாது. ஆனால் இங்கே பாருங்கள்
இதை பாரு, அங்கே பாரு, நல்லா பாரு, நல்லா பாரு, தெரியுதா பாருங்க. இப்போ இந்த ஹீட் ட்ரம்மு, இந்த ஹீட் ட்ரம்மில் போயிட்டு வெளியே வரும்போது ஒரு மாதிரியாக பொடி கலரில் மாறும். சரியா பாருங்க, மேல் ரோடு வந்து போயிட்டு இருக்கு. தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கு. அங்கே அவங்க ஒர்க்கர் இருக்க கண்காணிச்சுட்டே இருக்காரு. பண்ணுறாரு. நம்ம ஊரில் நெல்லெல்லாம் காய வச்ச கையில் காலில் என்ன பண்ணுவோம், நம்ம களைச்சி விடுவோம். அவங்க அது தனி ஒரு மிஷின் வச்சு அதை களைச்சி விட்டுருக்காங்க. அந்த ஈரப்பதம் நம்ம போகணும்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து நம்ம பேக்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து டீ பொடி வந்து பாருங்கள் கவரில் பிடிக்கிறாங்க. கவரு, மூட்டை, கேஜி கணக்கு 5 கேஜி, 10 கேஜி, 1 கேஜி, 1/2 கேஜின்னு சொல்லி பேக்கேஜில் பிடிக்கிறாங்க. இப்போ நம்ம இப்போ பார்க்குற விஷயம் வந்து இப்போ மண் செடிகள் அதுக்கப்புறம் வந்து டீ தூள் தெளிப்பாங்க. குவாலிட்டி கேட்டாங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் குவாலிட்டி விதமாக பிரித்து இந்த பேக்கேஜ் பண்ணுறாங்க. இதை நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட், நம்ம வெற்றி காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இங்கே பாருங்கள், எல்லாருமே இது பார்வையிட தான் வந்திருக்காங்க. அங்கே பாருங்கள் இவங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம், நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்திருக்கோம். இங்கே வந்து ஸ்பெஷலாக எனக்கு எல்லாருக்கும் டீ ஃப்ரீயாக கொடுப்பாங்க. காசில் ஒன்றும் இல்லை. என்ன டீனா பால் டீ, பாலோட கலந்த டீ. ஒரு எத்தனை டீ ஒன்று குடிக்கிறாங்க, ஃப்ரீ தான். நான் போய் கேட்டேன், நான் பால் டீ குடிக்க மாட்டேங்க, இந்த பிளாக் டீ கிடைக்குமான்னு கேட்டேங்க. சார் வெளியே போகும் சார், வெளியே கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் போய் தேடி பார்த்தேன், எங்கன்னு தெரியல. கடைசியில் என்ன பண்ணேன், எதுவும் பண்ணாமல் சரி ஏதாவது போய் பார்க்கலாமே வாங்கலாம்னு சொல்லி அப்படியே வெளியே போயிட்டே இருந்தேன். போகிற வழி எங்கள் ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தேங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அப்படியே எங்கள் சார்லாம் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. சார் நீங்கள் குடிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சார் நான் டீ குடிக்க மாட்டேன் சார் சொன்னேன். பிளாக் டீ கேட்டேன், வெளியே இருக்குன்னு சொன்னாங்க. அதை சார் நான் வெளியே போயிட்டுருக்குன்னு சொன்னேன். அப்படியே நம்ம ஸ்டூடெண்ட்லாம் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணேன். பாருங்கள் எல்லோரும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சார்லாம் இருக்கிறாங்க. சார் சர்டிஃபிகேட், க்ரீன் சர்டிஃபிகேட் வாங்கண்ணா. முடிஞ்சுது. ஃபுல்லாக தைலம், இடுப்பு வலி, மூட்டை வலி, தலைவலி, முகம் அழகு எல்லாத்தையும் வாங்கி வச்சு வீட்டுக்கு போகணும், போட்டு தடவ வேண்டிதான். அன்பை தலைக்கிட்டீங்களா? ஆமாங்க. ஜாலி கணக்கு பண்ணலாம். நம்ம இங்கே ஏதாச்சும் அமௌண்ட்டுக்கு மட்டும் வருமா? கேம் இப்போ சார் இதுலையே வின் பண்ணுறவங்களா அமௌண்ட்டுன்னு? ஆமாம், டோர்னமெண்ட்டு சொல்லணும். ஏதோ சந்தோஷப்படுத்தினா அதுலேயே அடிமை விட்டுருக்க மாட்டேன் அதிகமாக. சார் நாங்கள் ஸ்குவாடாக கூட வருவோம் கண்டிப்பாக.
ஸோ சில்லுன்னு குடிக்கணும் சார் ஜூஸ். ஏன்னா கடை கண்ணுக்கு மாட்டேங்குது சார். உள்ளே எதுக்கு கேண்டீன் போனோம் சார். பறந்து அனுப்புவோம் சார். எப்போ சார் பறக்க போகிறோம்? பறந்துட்டு போவோம் அப்படியே. நம்ம எங்கே போகிறோம்? சாப்பிட போகிறோம். நம்ம எங்கே போகிறோம்? வாங்க நண்பர்களே, ஒன்றாய் கூடுவோம், பிடிச்ச உணவு சாப்பிடுவோம். இதான் சொல்லுங்க. சாப்பிட போகிறோம் தெரியுமா? இல்ல நம்ம ஹோட்டலுக்கு போய் மொய் வைக்க போறோம். தெரியுமா மொழி? அதெல்லாம் தெரியாது மக்களே. இனிமேல் நம்ம சூஸ் பண்ணி எந்த இடம் போறோன்னே தெரியாம போயிட்டு இருக்கோம் ரோட்ல. வாங்க வாங்க மக்களே, வாங்க மக்களே. வந்த வழி ஒண்ணி மறந்துடாதீங்க. வாங்க மக்களே. மக்களே வேகமா மக்களே. போயிட்டு நீங்க எத்தல நான் இருக்கீங்க. ஹோட்டல் போயிட்டாரு. வீடியோ வாங்கி போடலாம். ஸ்னாப் பண்ண பேட்டா. வணக்கம் வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். நல்லா இருக்காங்க பாருங்க. எல்லாம் கொஞ்சம் சுமார் முடிச்சுட்டாங்க. இதெல்லாம் கண்டுங்க பாருங்க. இப்போ நம்ம எல்லாம் எங்க போறோம்? ஹோட்டலுக்கு போறோம். ஹோட்டலுக்கு போய் மீட் பண்றோம். பாய் பாய். பாய் பாய். எவ்வளவு பில் ஆகுதுன்னு தெரியல. டாடா. அப்புறம் வெஜ் நூடல், பரோட்டா, சப்பாத்தி, பன்னீர் மசாலா. ஒரு பால் கட்டி போல.
அவ்வளோ ஈஸத்துலாம் இல்லை. நல்ல ஐடியா இருக்கு. இல்லைங்களே சேஞ்ச் இருக்கா? 10 ரூபா சேஞ்ச் இருக்கா? அந்த வரைக்கும் நான் எடுத்து ஏய் 10 ரூபா சேஞ்ச் இருக்கா பாருடி. சார் ஆனா இது இல்ல அது ஆனா இது ரெண்டு எந்த இல்லடா அதுல 100 ரூபா இவன் ஓரம் கட்டுறதுக்கு வரானுங்க. சொல்லுங்க. அப்படியே போறீங்க, அப்படியே போனோம். வணக்கம் நண்பர்களே, நாங்கள் ஊட்டியில் இருக்கிறோம். பாருங்கள், பப்ளிக் ரோடு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. நம்ம ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோக்காரெலாம் வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கு சார். இல்லை மந்திரம் தானே நம்மள. ப்ரைஸ் வாட்டு ₹150 போயிட்டு இருந்தோம். அது பாருங்கள், ரேட் அதிலே இருக்கு பாருங்க. எப்போ 65 ரூபா டீசல் விற்கும்போது இன்றைக்கி 105 ரூபா டீசல். அதுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்ல முடியும். இன்றைக்கி வரைக்கும் இதாக இருக்கிறீங்க. இன்றைக்கி வரைக்கும் ₹200 150 போயிட்டு இருந்தாங்க. மொபைல் டாவே சார். இப்போ நம்ம எங்கே சார் போகிறோம்? செடியே சார்.
இப்போ போக போக கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாம் புத்தி கரெக்டாக வச்சுருக்கிறானா எல்லாம் அவனுக்கு நல்லது எல்லாத்துலையும் நல்லது கெட்டதில்லை ஒன்றும் 18 போதா அதே பேருக்கு 18 வயசுக்கு யோசிப்பாரு. அஜய் பேர் அஜய் ராசி, அஜய் நேரம், அஜய் டைம், அஜய் நட்சத்திரம், அஜய் ராசி பிளான். யாரும் பேசி கேட்குற ஆள் இல்லை. அவன் பேருக்கெல்லாம் பார்க்கணும்னா தாய் தந்தை பேசுறத கேட்குற ஆள் இல்லை. அவனே ராஜா, அவனே மந்திரி. உங்களுக்கு சொல்லுமா வழி புரிதல் சொல்லுது. அவன் பேருக்கெல்லாம் ஜோசியம் சாஸ்திரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. வண்டியில் நிதானப்படு. புரியுதா? வண்டி வாங்கணும், லைஃப்பில் சாதிக்கணும், லைஃப்பில் நல்லா இருக்கணும், லைஃப்பில் நன்மை ஆகணும்னு ஆசைப்படுறேன். படிப்பு மட்டும் உங்களுக்கு வேறாது, அதெல்லாம் வேஸ்ட்டு. நீ நினைக்கிற மாதிரி உனக்கு எல்லாமே நல்லது ஆகும். வண்டியில் நிதானம் செய்ய, வீட்டில் கூட நன்மை ஆகுது, எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் தீருது. விநாயகர் வந்துக்குது. கும்பிட்டுக்கடா கும்பிட்டுக்கடா. படிப்பு பாதி படிப்பு அவனுக்கு வந்து பார்க்கணும்னா வண்டி பாருங்க. அவன் பேருக்கெல்லாம் சுற்றி அவனே கரெக்டாக கேளுவான். புரியுதா சொல்றது? அவன் போடுற ரூட்டு வேறு, அவன் வர்ற ரூட்டு வேறு. அவன் பேருக்கெல்லாம் ஜோசியம் சாஸ்திரத்துல எல்லாமே கரெக்டாக இருக்குது. பேசி நடக்கிற ஆடியில் ஜோசியமெல்லாம் நல்லா இருக்கு. இறக்கும் கெண்டமெல்லாம் ஒன்று சாமி கெட்டது கிறக்கும் கெண்டமெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் புத்தி கரெக்டாக இருந்தால் அவனுக்கு எல்லாமே நன்மை ஆகும். அவன் புத்தி அங்கே கொஞ்சம் நாங்கள் ரைட்டில் அடிக்குது. ஆரியம்மா தான் வந்துருக்குது. ஜோசியத்துலலாம் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லை அவனுக்கு. சாஸ்திரத்தில் ஜோசியத்துல எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. அவனோட புத்தியில் வந்து அவன் புத்தி அவன் வாசலில் இருந்தால் பண்ணி எல்லாமே கரெக்டாக செஞ்சு அவனுக்கு நன்மை. அவனுக்கு ஆதரப்பட்டு எல்லாத்துலேயும் பிடிவா அதை பண்ணி எல்லா வீட்டில் வந்தான்னா எல்லாத்துலேயும் வில்லங்கமே அவனுக்கு. ஒரு டான்ஸ் ஆகுதுவா மாட்டிக்கிட்டு வந்து பேருக்கு 17 வயசுக்கு தோஷம் சாஸ்திரம் யாரும் ராசி அதெல்லாம் எழுதாத. அதில் உண்டு எழுதாது. நிறைய கொடுக்குது அவருக்கு.
ஒன்றுனால போலீஸ் ஸ்டேஷன் வெள்ளக்கம் பிரச்சனைலாம் வரும். பட்டேன்னு முடிச்சிட்டாங்க பாவத்தை. அவங்க பேர் வந்து பார்க்கணும்னா ஊருக்கு நாடு கேடு எல்லாம் சுத்துற ஆளு பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி அவங்க பேருக்கு வந்து பார்க்கணும்னா எது செஞ்சாலும் எது நினைச்சாலும் எது நம்மளாலும் எது நம்பி போனாலும் பிரயோஜனம் இல்லை. எதுலேயும் நன்மை இல்லை. புரியுதா சொல்றது? எதுலேயும் நன்மை இல்லை. புரியுதுங்களா? எந்த பொண்ணு மேல ஆசை வச்சாலும் எல்லாத்துலையும் ப்ராப்ளம் தான், எல்லாத்துலையும் வில்லங்க தான். புரியுதா? கல்யாண ராசிட்டியா சார், காதல் ராசி. புரியுதா? இந்த வருஷத்துல அவங்க டைம் யாருமே சரியில்லை, ஜோசியமே சரியில்லை. அவன் பேர் இருக்கிற கிரகம் பாரு, அவனுக்கு தத்திரம் சரியில்லை, கிரகம் சரியில்லை, கீழே சரியில்லை. அந்த மாதிரி வெளியில போகும்போது வரும்போது இந்த முண்டிசிகளுக்கு கழுப்பு மாதிரி கழிச்சு அவங்க மேல தத்திரத்தை கழிச்சு வெளியில வச்சுட்டு தாண்டி வந்துக்கிறான். அதே மாதிரி அவனுக்கு வந்து பார்க்கணும்னா இந்த தத்திரத்தினால சிக்கல்கள் ஏற்படுது, எல்லாத்துலையும் வெள்ளங்கம் ஆகும். நண்பன் கூட சேர்றவங்க கூட சண்டை சச்சரவு ஏற்படும். எந்த இடத்துக்கு போன பகையாகும். எதுலேயும் நன்மை ஆகாது, எதுலேயும் நல்லது நடக்காது. அவங்க செஞ்சா எல்லாருக்கும் தப்பு தான் வரும். ஆமா, எல்லாத்துலயும் கெட்ட பேரு, கெட்ட வில்லங்கம் எல்லாத்துலயும் எதிர்ப்புதான். கையை ஈட்டு போடுங்க. என்ன பேரு? சதீஷ் பேருக்கு சதீஷ் ராசிக்கு சதீஷ் சதீஷ் என்ற பேர் ஆசிரியர் சதீஷோட ஜாதகம். சதீஷ் பேருக்கு சதீஷ் ராசி, சதீஷோட ஜாதகம், சதீஷோட பாரா சதீஷுக்கு நாளைக்கு கிளி தை சதீஷுக்கரா சதீஷ் ஜாதகம், சதீஷ் தெய்வம், சதீஷ் நட்சத்திரம், சதீஷ் ராசி, எனக்கும் கண்ணமெல்லாம் போய் 11 நாள் ஆகுதுடா. உன் பேருக்கெல்லாம் ஜோஷியம் சாஸ்திரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. எல்லாம் உனக்கு நன்மை தான். புரியுத சொல்றது? 200 இறகும் கண்டமெல்லாம் ஒன்று நல்லா ஒதுக்கி போயிட்டு இருக்குது. ஒரு நன்மை ஆகும், நல்லது நடக்கும். ஆசைப்படுறது நினைக்கிற எல்லா விஷயத்திலும் ஒரு நன்மை ஆகுது. உன் பேருக்கெல்லாம் எல்லா கிரகம் கண்டமெல்லாம் போயிட்டு இருக்குது. இதுக்கு மேலே பற்றி நல்லது ஆகும். நல்லா கும்பிடா கும்பிடுடா. வந்து நிதானப்படும். அவசரம் பேராட்சி கிரகம் கண்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் பேருக்கு வந்து எல்லாமே நன்மை ஆகும், எல்லாமே நன்மை சேரும், எல்லாமே நல்லா இருக்குது. கிரகமெல்லாம் போயிட்டு இருக்குது. இதுக்கு மேலே பட்டோம்னா உன் புத்தி நிதானப்பட்டு போ, நல்லது நடக்கும். புரியுதா? யோசிமெல்லாம் நல்லா இருக்குது. நல்லது ஆகுது. மாரியம்மெல்லாம் வந்து கிரகமெல்லாம் ஒன்றும் இல்லை டேய் வாடா மோனே போடா. நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம்ல.
டயர்டாயிட்டாங்க பாரு சார், எல்லாம் டயர்டாக இருக்காங்க ஐயா. ஆனா இந்த டர்ன் ஏதோ ஒரு டர்ன் வண்டி போயிடும். இன்னும் வாயா.
Silhouettes of you are like a taunt. Never really know just what you want. With you I don't ever feel calm. I can feel the sweat inside my palms. Play with me like cats and a string. You don't understand the pain it brings. You don't ever wanna give me wings. மாம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா நீ அவரை கட்டிக்க சம்மதம்மா யாரு மேல கண்ணம்மா நீ அவரை கட்டிக்க சம்மதம்மா மாம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா நீ அவரை கட்டிக்க சம்மதம்மா யாரு மேல கண்ணம்மா நீ அவரை கட்டிக்க சம்மதம்மா Let's go. Yeah.
I'm like an addict, do I gotta have it. I ain't even playing, got a really bad habit. If it moves, gotta grab it, fuse like a magnet. Lose, won't have it till I'm doomed in a casket. I ain't playing, got a weird mind. If you work 8 hours, I'ma work 9. If the shit tastes sour, you should taste mine. I'ma stay in power for a long time. Get up, nah, I ain't a quitter. Toss me the ball, I'm a really big hitter. Big picture, I'm a straight killer. Rising the song to the highest bidder. Got juice, got gas, I'ma move fast. New shoes, new tracks, like who's that? I'm new, come back, better than last. Yeah, it's a new me, never gonna look back. I'm never gonna look back. Cause damn, I was built to last. You move slow and I move fast, and that's facts. Only வசதி டாக்டர்லாம் படம் பார்க்க போனேன். வசதி டாக்டர்லாம் படம் பார்க்க போனேன். அந்த சிப்பிக்க முத்து, அந்த படம் முடிஞ்சு வெளியே வந்தா கத்தியால குத்து. அங்க சிப்பிக்குள் முத்து, அந்த படம் முடிஞ்சு வெளியே வந்தா கத்தியால குத்து. மாம்பழம் விக்கிற கண்ணமா, கண்ணமா, யாரு மேல கண்ணமா, நீ அவரை கட்டிக்க சம்மதமா? யாரு மேல கண்ணமா, நீ அவரை கட்டிக்க சம்மதமா? குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கு குக்கு குக்கு. உன் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கு குக்கு குக்கு. என் குரலோடு மச்சான் குழலோச போட்டி போடுதா? இலையோடு பூவும் தலையாட்டும் பாரு. இலையோடு பூவும் காயும் தலையாட்டும் பாரு பாரு. குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கு குக்கு குக்கு. மனக்காத்து வீசுற போது மல்லிகை பூ பாடாதா? மழை மேகம் கூடுற போது மன்னமயில் ஆடாதா? மனக்காத்து வீசுற போது மல்லிகை பூ பாடாதா? மழை மேகம் கூடுற போது மன்னமயில் ஆடாதா? எப்பீனி திரரத்து இப்பாட்டு புகருது மச்சானா விட்டெடுப்பேன். உன்னை நான் கட்டி வைப்பேன்.
மாம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா நீ அவரை கட்டிக்க சம்மதம்மா யாரு மேல கண்ணம்மா நீ அவரை கட்டிக்க சம்மதம்மா மாம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா நீ அவரை கட்டிக்க சம்மதம்மா யாரு மேல கண்ணம்மா நீ அவரை கட்டிக்க சம்மதம்மா போராள போராள அடுத்த ரோடு பெரிய ரோடு போராள போராள அடுத்த ரோடு பெரிய ரோடு மாம்பழம் மாம்பழம் வந்தாலே மாறி மாறி மத்தோவா இனிமூக்கு போல வந்தாலே மாம்பழம் மாம்பழம் வந்தாலே மாறி மாறி மத்தோவா இனிமூக்கு போல வந்தாலே மாம்பழம் விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா நீ அவரை கட்டிக்க சம்மதமா யாரு மேல கண்ணம்மா நீ அவரை கட்டிக்க சம்மதமா போட்டாரு தாண்டரு நான் படம் பார்க்க போனேன் போட்டாரு தாண்டரு நான் படம் பார்க்க போனேன் அங்க இதய கனி இங்க சேர்ந்திருக்கும் நண்பர்களா இந்த கனி அங்க இதய கனி இங்க சேர்ந்திருக்கும் நண்பர்களா இந்த கனி மாம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ளே கண்ணம்மா யாரு மேல கண்ணம்மா நீ அவரை கட்டிக்க சம்மதமா யாரு மேல கண்ணம்மா நீ அவரை கட்டிக்க சம்மதமா வசதி தாண்டருளா படம் பார்க்க போனேன் வசதி தாண்டருளா படம் பார்க்க போனேன் அந்த சிப்பிக்க முத்து அந்த படம் முடிஞ்சு வெளியே வந்தா கத்தியால குத்து அங்க சிப்பிக்குள் முத்து அந்த படம் முடிஞ்சு வெளியே வந்தா கத்தியால குத்து மாம்பழம் விக்கிற கண்ணம்மா கண்ணம்மா யாரு மேல கண்ணம்மா நீ அவரை கட்டிக்க சம்மதமா யாரு மேல கண்ணம்மா நீ அவரை கட்டிக்க சம்மதமா மாம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா நீ அவரை கட்டிக்க சம்மதமா யாரு மேல கண்ணம்மா நீ அவரை கட்டிக்க சம்மதமா மாம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா நீ அவரை கட்டிக்க சம்மதமா யாரு மேல கண்ணம்மா நீ அவரை கட்டிக்க சம்மதமா போராள போராள அடுத்த ரோடு பெரிய ரோடு
அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. புதுமனை புகுவிழா, திருமணம், காதணி, பிறந்தநாள், மஞ்சள் நீராட்டு விழா, வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளின் இன்விடேஷன், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இணையதள வாயிலாகவும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூலமாக சிறந்த முறையில் குறைந்த விலையில் வீடியோ எடிட்டிங் செய்து தரப்படும். தொடர்புக்கு AT டிஜிட்டல் ஸ்டுடியோ, ஃபுல் HD வீடியோஸ் அண்ட் ஸ்டில்ஸ், நம்பர் 11/6 ஆர்னி ரோட், பைபாஸ் ஜங்ஷன், செய்யார், 604407, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். செல் 9952788752, 9344362102. இமெயில் ID atstudio.cheyyar@gmail.com.